வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னை வெள்ளூர் பக்கம் ராணிப்பேட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து சோலார் பவர் பிளான்ட்டு ஆன்கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்து 2 டேஸாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு, ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இப்போ என்னன்னாக்க இங்கே போட்டிருக்கிறது இது வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இதில் 3.6 கிலோவாட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். இங்கே என்ன ரீசன்னாக்க இவங்களுக்கு வந்து 900லேருந்து 1000 ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பை மந்த்லி ஜென்ரேட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10,000 to 12,000 இவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 இப்போ ஒரு 700 rupees வந்து கட்டுற மாதிரி பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த சிஸ்டத்தில் வந்து ஜீரோ அமௌண்ட்டுங்கிற பில் பேவே கிடையாதுங்க. கம்பல்சரி வந்து நெட்வொர்க்கிங் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வருங்க. இது வந்து சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம், நெட் மீட்டரிங் சிஸ்டம். இதில் வந்து என்ன ரீசன்னாக்க இதில் பேட்டரி வராதுங்க. இதுக்கு வந்து வித்தவுட் பேட்டரி சிஸ்டம், இது பேட்டரி கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேனல் வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா, அதாவது எங்கன்னா எந்த இடத்துல இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து ரூப் டாப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது ஸ்ட்ரக்சரிங் யூனிட், அந்த பேனலை வந்து மாற்றுறதுக்காக ஸ்ட்ரக்சரிங் யூனிட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிவேட்டர் ஸ்ட்ரக்சருங்க. அதாவது 7 அடி ஹைட்லேருந்து 9 அடி ஹைட்டு வரைக்கும், மேக்ஸிமம் 8 அடியிலேருந்து 9 அடிங்க. 7, 8, 9 இது வந்து அந்தந்த கஸ்டமரோட கூரையை பொறுத்து அவங்களோட மாடியில் எப்படி நம்ம வந்து பொருத்தணுமோ அதை வச்சு தான் அதுக்கான இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டைப்பான ஸ்ட்ரக்சரிங்க. அது 3 டைப்பான ஸ்ட்ரக்சரில் தான் எலிவேட்டர் ஸ்ட்ரக்சருங்க, நான் எலிவேட்டர் அதாவது ஷார்ட் டைப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டு வந்து 3 அடி வருங்க. 3 அடி ஹைட்டு தான் வருங்க. 3 அடி ஹைட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி அது ஒரு டைப்பு ஸ்ட்ரக்சரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரூப் டாப்பு. இதான் ரூப் டாப்புங்க. இதை சீட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது மாதிரி உங்கள் மாடியில் ஸ்ட்ரீட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இடம் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள். சன்லைட் ஓப்பன் ஆகிடுச்சு, நமக்கு இங்கே வந்துருச்சு இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரூப் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியம் ரயில் பாருங்க, அலுமினியம் ரயில் இன்ஸ்டால் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேனலை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எண்டு கிளாம்புங்க, சைடில் போடுறது ரெண்டுக்குமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கும் உள்ளது மிட் கிளாம்பு சென்டரில் ஒவ்வொன்றுக்கும் இந்த பேனலுக்கு இதுக்கும் வருங்க. இங்கே மிட் கிளாம்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மிட் கிளாம்பு இது வந்து சென்ட்ரு கிளாம்பு வந்துருங்க. எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் வருங்க. இப்போ இந்த பேனல் நமக்கு வந்து இவ்வளோ வந்து காற்றடிச்சாலும் போனாலுமே வருங்க, தூக்குனாலும் தூக்காது, கூரை ஆடினாலும் போனாலும் எதுவுமே ஆகாதுங்க. பேனலோட ஒரு பேனல் வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 0.5 கிலோவாட்டுங்க. 0.5 கிலோவாட் ஒரு பேனலோட கெப்பாசிட்டி வந்து 0.5 கிலோவாட்டுங்க. அப்போ நம்ம இங்கே 6 கிலோவாட்டு போட்டிருக்கோம். ஒரு பேனலோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸில் சொன்னீங்கன்னாக்க 540 வாட்ஸுங்க. அதே கிலோவாட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது 0.5 கிலோவாட்டுங்க. 0.54 அந்த பேனலில் 6 பேனல் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் ஸ்ட்ரக்சரிங்கில் உள்ள டிஃப்ரெண்ட்டுங்க. 3 டைப்பான ஸ்ட்ரக்சர். என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, அதாவது எலிவேட்டர் ஸ்ட்ரக்சரு, நான் எலிவேட்டர், அதாவது 3 ஃபீட் ஹைட்டு 7 ஃபீட் ஹைட்லேருந்து 9 ஃபீட் வரைக்கும் உள்ளது எலிவேட்டர் ஸ்ட்ரக்சரு. அதே இது ரூப் டாப்பிங், அதாவது ரைலிங் மாடல். இதாங்க அலுமினியம் ஸ்ட்ரக்சர் மட்டும்தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது சோலார் பவர் பிளான்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாவே அது அதிகபட்சம் அதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 to 12 years to 15 years வரைக்கும் வாரண்டி கொடுக்குற கம்பெனி இருக்குது. ப்ளஸ் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி பார்த்தீங்கன்னாக்க கம்பல்சரி 25 இயர்ஸுங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி உங்களுக்கு 25 இயர்ஸ். அப்படி இருக்கும்போது அதில் போடக்கூடிய பேஸ்மெண்ட், அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு எப்படி பேஸ்மெண்ட்டை வந்து நமக்கு எவ்வளோ முக்கியமாக இம்பார்ட்டனோ அதுக்கு எந்த வகையான நம்ம சிமெண்ட்டு, கல், இரும்பு, ஜல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த அலுமினியம், அதாவது இந்த சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அதோட ஸ்ட்ரக்சரிங் யூனிட் ரொம்ப முக்கியங்க, இம்பார்ட்டன்ட். அது நம்ம போடுறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்லி அலுமினியம் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் போட்டிருக்கோம். பின்னாடி வீடியோவில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பிளான்டு பண்ணதோ யூனிட் பண்ணதோ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம், ஹைரேசர் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அலுமினியம் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம போடுறோங்க. எல்லாமே அலுமினியம் தான். ஏன்னாக்கா நம்ம 25 வருஷம் 30 வருஷம் அதை மாற்றோம்னாக்க அந்த லைஃப் வரைக்கும் நம்ம வந்து ஒன்ஸ் இதை ஃபிட் பண்ணிட்டோம்னா சும்மா அதை பிரிச்சுக்கிட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒன்ஸ் மாட்டிட்டோம்னா ஜஸ்ட் பேனல் வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தாங்க. இது இப்போ நைட்டில் இருந்ததுனால பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பனி அண்டி இருக்குது பார்த்தீங்களா. துடைக்கிறேன், இங்கெல்லாம் பனியாக இருக்குது, தண்ணி ஊற்றிருக்கு. இது வெயில் அடித்தோடனே காஞ்சிடும். அப்போ இது இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோன்னா மறுபடியும் 4 இடத்துல பக்கத்தில் ரோடில் போகிறது மண், டஸ்ட்டு இதெல்லாம் வந்து இதில் அண்ட ஆரம்பிச்சிடும். ஆயிடுச்சுன்னா நமக்கு எஃபிஷியன்சி வந்து குறையுங்க. அப்போ 3 monthsக்கு ஒன்ஸோ மந்த்லிக்கு ஒன்ஸோ காலையிலேயே ஈவினிங்கோ நம்ம தண்ணியை வச்சு இது மாதிரி கையை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஒன்றுமே இது பிரச்சனை கிடையாது. எதுவுமே இதனால் எதுவும் ஒரு பாதிப்பு இல்லை. நம்ம மேலே இது வந்து ரூப் டாப்பில் இருக்கணும், சேஃப்டியாக மட்டும் நின்று தண்ணி வச்சு ஒரு பைப் வச்சு அடிச்சோம்னா தண்ணி போய்க்குங்க. அதனால் மேக்ஸிமம் 100% வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான் போடுறதுங்க. அதுதான் பேஸ் மட்டும் இதுக்கு லைஃபுங்க கிடைக்கும். அது பாட்டு நம்ம 1 டைம் போட்டோம்னா 25 இயர்ஸ் அது பாட்டு இருக்குது, எந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது.
எல்லாமே அலுமினியம் தான் வருங்க. எதுவுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கால்வனைஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு தான் 90% போடுறாங்க. ஏன்னா கால்வனைஸ் ஸ்டீலுக்கும் அலுமினியம் ஸ்டீலுக்கும் கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் தான் இஸ் பெட்டர். கால்வனைஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு கோட்டிங்கு, அது வந்து கால்வனைடு மெட்டீரியல் அவ்வளோதாங்க. அதோடது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வாட்டரை வந்து கரோசின் பண்ண விடாமல் கொஞ்ச நாளைக்கு தடுக்கும், அது லாங் லைஃப் இருக்காது. பட் அதுலேயும் வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த வெல்டிங்கில் பாருங்கள் கொஞ்சம் நாள் ஆனோன்னே அந்த வெல்டிங் ராடு வந்து உங்களுக்கு கால்வனிக்ஸ் ராடு கிடையாதுங்க. அதனால் அது துரு பிடிக்க தான் செய்யும். அதில் கோட்டிங் மேலே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மறுபடியும் வந்து பெயிண்டிங் பண்ணு. அது மெயின்டெனன்ஸ், ஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல. இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டா போதுங்க. அதனால் நம்மளோட ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், தமிழ்நாடுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக நம்மளோடது சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னாக்க, ஆன்கிரிட் சிஸ்டத்தை பொறுத்தவரை பேட்ரி கிடையாது மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு பேட்ரிங்கிறது நீங்கள் எதுவுமே கிடையாது. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 25 இயர்ஸ், அதாவது அதோட ஆயுள் காலம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பீரியடு பிராண்டுக்கு இந்த மாதிரி இப்போ 15 வருஷம் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துருச்சு. ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸு, அதோட எஃபிஷியன்சி இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருந்தால் பேனல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். நம்மளே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிஸ்டம் ஆன்கிரிட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் இல்லைன்னா ஒர்க் ஆகாதுங்க. நல்லா நம்ம ஒரு பொருளை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எது பண்ணாலுமே அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதில் டிஸ்அட்வான்டேஜ் தான் மெயினாக ஆராய்ச்சி பண்ணணும். அட்வான்டேஜ் வந்து நம்ம எது வந்தாலும் எடுத்துக்குவோம். பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே. டிஸ்அட்வான்டேஜுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து யோசிக்க முடியாது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது பவர் இல்லை, உங்கள் வீட்டில் பவர் ஷட்-டவுனு அப்படின்னா அங்கே வந்து இது வந்து ஒர்க் ஆகாதுங்க. இதோடது என்ன பியூட்டினாக்க, உங்களுக்கு மார்னிங் இது மாதிரி சன்லைட் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்க, உங்களுக்கு காலையில் சன்லைட் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்க ஈவினிங் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ் ஒரு கிலோவாட் போட்டோம்னா உங்களுக்கு 4லேருந்து 4.5 யூனிட் வரைக்கும் கன்செஷன் ஆகும். 4 to 5 யூனிட்டுங்க. 6 ஹவர்ஸ் டைம் வச்சோம்னா 4.5 யூனிட் அந்த யூனிட் ஒரு கிலோவாட்டுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ அப்படி ஜென்ரேட் ஆகிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டேரெக்டாக கிரிட்டில் போய்டும். பேட்டரிலாம் ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் பேட்டரி கிடையாது. பவர் ஷட்-டவுன் அன்னைக்கு இது ஒர்க் ஆகாது. அது மட்டும்தான். அதேமாதிரி உங்கள் ஏரியாவில் இபி கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக வோல்டேஜ் வரணும். உங்கள் இதில் ஃப்ளக்சுவேஷன் எது இருந்தாலும் ஒர்க் ஆகாது. அதுலேயும் இன்னொன்று என்னன்னாக்கா, வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, டிம்மாக இருக்குது அப்படிங்கிற இடத்துலையும் அதோட சப்போர்ட் ஆகாது. இதோடது மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் உங்களுக்கு 200 வோல்டேஜ் 180 வோல்டேஜ் வரைக்கும் அது வந்து வரணும். வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஃப்ளக்சுவேட் ஒரு டைம் மினுக்கு அடிக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி ஓவர் வோல்டேஜ் ஒரு ஹை வோல்டேஜ் வந்துட்டுருக்கும். சில இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது இன்ஸ்டால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டோட சர்வீஸ் நம்பர் மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன எங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக இபி சர்வீஸ் நம்பர் மட்டும், அதுவும் இது டொமஸ்டிக் கன்சியூமருக்கு மட்டும்தான் யூனிட் இன்ட்டு மைனஸுங்க. கமர்ஷியலுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே டேவில் ஆன் பண்ணிங்கன்னா அது எடுக்கிற மாதிரியும் யூனிட்டை நம்ம வந்து ஸ்லாப்பை குறைச்சோ உங்களுக்கு கமர்ஷியல்காரங்களுக்கு அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். கமர்ஷியலுக்கு பண்ணுறோம், டொமஸ்டிக் பண்ணுறோம். எவ்வளோ மெகாவாட்டு கணக்கில் வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மகிட்ட டீம் இருக்குது, ஆள் இருக்குது, பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெட்டீரியல் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். ஓகே, நன்றி, வணக்கம். உங்களுக்கு மேலும் தகவல் எது வேணுனாக்க நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நம்மளோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் கூப்பிட்டு இன்னும் என்ன டவுட் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் வேலை அனுபவத்தை இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன இதுக்கு மேலே ஏதோ தெரியுது, இல்லை இதில் மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன, அதை என்ன உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி எப்படி செய்யணுமோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எங்களோட சைடு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.